ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிகைன் சீக்ரெட்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாஸ்துப்படி பெட்ரூமில் பீரோவை இந்த திசையில் வைக்காதீங்க, இல்லைனா பணமே சேராதாம். வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம். நம் வீட்டில் உள்ள ஒவ்வொரு பொருட்களுக்கும் வாஸ்து விதிகள் உள்ளன. இந்த விதிகளை பின்பற்றி வீட்டில் பொருட்களை வைக்கும்போது வீட்டில் நேர்மறை ஆற்றல் ஓட்டம் அதிகரித்து வீட்டில் சந்திக்கும் பல பிரச்சனைகளை தவிர்க்கலாம். வாஸ்துப்படி வீட்டில் பொருட்களை வைக்காமல் இருந்தால் அது வீட்டில் பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அந்த வகையில் ஒவ்வொரு வீட்டிலும் கட்டாயம் இருக்கும் ஒரு பொருள்தான் பீரோ. இந்த பீரோவில் துணிகள் மட்டுமின்றி நகை மற்றும் பணத்தையும் வைப்போம். இத்தகைய பீரோவை வீட்டில் சரியான திசையில் சரியான இடத்தில் வைக்க வேண்டும். இல்லாவிட்டால் அதன் விளைவாக வீட்டில் பணம் சேராமல் போவதோடு நீர் போன்று பணம் செலவாகும் மற்றும் பண இழப்பை சந்திக்க நேரிடும். எனவே வீட்டில் பீரோவை வைக்கும்போது நினைவில் கொள்ள வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் குறித்துத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். படுக்கை அறையில் பீரோவை வைக்கும்போது மனதில் கொள்ள வேண்டிய மிகவும் முக்கியமான விஷயம் என்றால் அந்த பீரோவை நல்ல வெளிச்சம் வரும் ஜன்னலுக்கு அருகில் வைக்க வேண்டும். இப்படி வைப்பதன் மூலம் பீரோவில் உள்ள பொருட்களை எடுக்க வசதியாக இருக்கும் மற்றும் பிரகாசமான இடத்தில்தான் லக்ஷ்மி தேவி குடிபுகுவார். வாஸ்துப்படி படுக்கை அறையில் பீரோவை வைப்பதாக இருந்தால் கண்ணாடி இல்லாத பீரோவை வைக்க வேண்டும். ஏனெனில் பெட்ரூமில் கண்ணாடியுடனான பீரோவை வைத்தால் அந்த கண்ணாடியில் படுக்கை பிரதிபலிக்க வாய்ப்புள்ளது. ஒருவேளை கண்ணாடியுடன் பீரோ இருந்தால் படுக்கைக்கு எதிரே பீரோவை வைக்காதீர்கள். வாஸ்துப்படி பணம் மற்றும் நகையை பீரோவில் வைத்தால் அந்த பீரோவை அறையின் வடக்கு பகுதியில் வைக்க வேண்டும். ஏனெனில் வடக்கு திசை குபேர திசை. இந்த திசையில் பீரோவை வைக்கும்போது நகையும் பணமும் அதிகம் சேரும். எனவே பணத்தை படுக்கை அறையில் வைத்தால் திசையை கவனிக்க வேண்டியது மிகவும் அவசியம். முக்கியமாக பீரோவை சுவற்றை ஒட்டி மிகவும் நெருக்கமாக வைக்காமல் சற்று இடைவெளி விட்டு வைக்க வேண்டும். இதனால் வெளியே இருந்து வரும் நேர்மறை ஆற்றல் ஓட்டம் சிறப்பாக இருக்கும் மற்றும் வீடும் செல்வ செழிப்போடு இருக்கும். வாஸ்துப்படி பணம் வைக்கும் பீரோவானது எப்போதுமே மரத்தால் ஆனதாக அல்லது இரும்பால் ஆனதாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட பீரோவில் தான் செல்வம் பெருகும். வாஸ்துப்படி பீரோவை தென்மேற்கு திசையில் வைக்க வேண்டும். இப்படி வைப்பதன் மூலம் பீரோவை திறக்கும் போது அது வடக்கு அல்லது கிழக்கு திசையை பார்த்தவாறு இருக்கும். பீரோவின் நிறம் எப்போதுமே அடர் நிறத்தில் இருக்கக்கூடாது. வாஸ்துப்படி செல்வம் அதிகம் வீட்டில் சேர வேண்டுமானால் பீரோவின் நிறம் கிரீம் அல்லது வெளிரிய நிறத்தில் இருக்க வேண்டும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.